அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன், வேண்டுதலாக தொடக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள ஒரு இளைஞன், காலத்திற்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த இளைஞனிடத்திலே கேட்கப்பட்டது சாதாரண கேள்வியாகத்தான் துவங்கப்பட்டது. இது என்ன மாதம் என்று கேட்கப்பட்டது. அவன் ஜூலை என்று ஸ்டைலாக பதில் கூறினான். இது என்ன வருடம் என்று கேட்கப்பட்டது. மேலேயும் கீழையும் பார்த்துவிட்டு, இது என்ன சில்லறத்தனமாக இருக்கே, சின்ன பசங்களுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்களே என்பது போல் அவனுடைய பார்வை தோன்றியது. இது 2025 2025 என்று கூறினான். திரும்பவும் மடை மாற்றுவதைப் போல இதே கேள்வி மடை மாற்றி கேட்கப்பட்டது. தம்பி, இஸ்லாமிய மாதங்களில் இது என்ன மாதம், இஸ்லாமிய வருடங்களில் இது என்ன வருடம் என்று கேட்கப்பட்ட போது கொஞ்சம் ரியாக்ஷன் வித்தியாசமாக இருந்தது. ஆச்சரியத்துடன் கேட்டான், இஸ்லாமிய மாதம் என்று ஒன்று இருக்கிறதா, இஸ்லாமிய வருடம் என்று ஒன்று இருக்கிறதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லப்படுவதை போல இது அந்த இளைஞனினுடைய கூற்று மட்டுமல்ல. நம்மிலே பலர்கள் இது போன்ற மார்க்க விஷயங்கள், இஸ்லாத்தோடு தொடர்பு படுத்தப்பட்ட, இஸ்லாத்தோடு இணைந்திருக்கின்ற பல வரலாற்று பின்னணிகளை நாம் அறிந்து கொள்ளாமலேயே காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வரலாறிலே நம் சமூகம் வீக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வருடம்னா என்ன, இஸ்லாமிக் கேலண்டர் என்ற இந்த தலைப்பின் கீழ் சில செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.